வணக்கம். நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு நாளும் ஒரு ஆன்மீக தகவலை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க வர்றது ஒரு வித்தியாசமான தகவல். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அறிவோம் ஆன்மீகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னாலும், இல்லை உடம்புல பிரச்சனை அப்படின்னாலும் முதல்ல கடவுள்கிட்ட தான் போவோம். ஏதாவது விரதம், வேண்டுதல் இதெல்லாம் வச்சு இந்த பிரச்சனை சரியாயிடணும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக வேண்டிப்போம். இந்த நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. தீராத கஷ்டம் வந்துருச்சுன்னா எப்படியாவது தீந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கடவுளுக்கு எதுனாலும் வேண்டிப்போம். ஆனால் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த தெய்வத்துக்கிட்ட என்ன வேண்டுதலை வைக்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி எந்த வேண்டுதலை வச்சா நமக்கு அது சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்க்கலாமா? இறைவனை வழிபடும் முறை அப்படின்றது பக்தி, மன அமைதி மற்றும் உடல் செயல்பாடுகளை உள்ளடக்கியது தான். தூய்மையான மனதோட அகங்காரமின்றி இறைவனோட திருவடிகளை சரணடைய தான் மிகச்சிறந்த வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். காலை அல்லது மாலை வேளையில் மந்திரங்களை உச்சரித்து மலர்கள், தூபம், தீபம் காட்டி கை கூப்பி மனதார வணங்குவது தான் முக்கியமானது. இறைவன்கிட்ட அது வேணும் இது வேணும் என கேட்கறது உண்மையான பக்தி கிடையாது. நீ கொடுத்தவற்றுக்கும் சரி, கொடுக்க போகிறதுக்கும் சரி, கொடுக்க முடியாமல் தடுக்க நினச்சதுக்கும் எல்லாத்துக்குமே நன்றி தான் ஃபஸ்ட்டு தெரிவிக்கணும். உன்னுடைய அருளை தவிர எனக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு தான் கேட்கணும். அதுதான் இறைவன் விரும்பும் உண்மையான பக்தி அப்படின்னு சொல்லலாம். இது சாதாரண மனிதர்களான நமக்கு அப்படிப்பட்ட மனப்பக்குவம் எல்லாருக்கும் வருமானு கேட்டால் கிடையாது. ஏன்னா நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, அப்பா இந்த கஷ்டத்துலேருந்து வெளில வந்தால் நமக்கு போதும் அப்படின்றவங்க தான். சில பேர் இல்லை, ஒரு சில பேர் சொல்கிற இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, இந்த பரிகாரம் செய்யுங்க, இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறபடி நம்ம செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். ஆனால் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அருளக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அல்லது நம்முடைய பிரச்சனை எதுவோ அதற்குரிய தெய்வத்தை நம்ம சிறப்பான வேண்டுதலோடு வைத்து வழிபட்டோம்னா அதுக்கு விரைவான பலன் கிடைக்கும். அது என்னென்ன அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மன நிம்மதியும் முக்தியும் வேணும் அப்படின்னா சிவபெருமானை வணங்கிட்டு வந்தீங்கன்னா மன நிம்மதியும் முக்தியும் கிடைக்கும். குழந்தை வரமோ வீரமோ வைராக்கியமோ வேணும் அப்படின்னா முருகப்பெருமானை நினச்சி வேண்டிங்கன்னா கிடைக்கும். பண வரவு செல்வ செழிப்பில் இருக்கணும் அப்படின்னா குபேர பகவானை வேண்டினா கிடைக்கும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம், அதாவது ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னா மகாலட்சுமியை வேண்டினா கிடைக்கும். தீமைகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னா முனீஸ்வரனை வழிபட்டால் போதும். மரணத்தை தள்ளி போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யம தர்மராஜாவை வழிபட்டிங்கன்னா போதும். சக மனிதர்களால் உங்களுக்கு ஒரு நீதி மறுக்கப்படுது அப்படின்னா எல்லை தெய்வமான கருப்புசாமி ஐயாவை கும்பிட்டிங்கன்னா தீர்ந்துடும். திருமண வரம் சீக்கிரமாக பொண்ணு அமையணும், இல்லை மாப்பிள்ளை அமையணும், கல்யாணம் சீக்கிரமாக ஈடேறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மகாவிஷ்ணுவை வேண்டுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் பலிக்கும். ஆரோக்கியம் உடல் பலத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அனுமனை நினச்சி வழிபடுங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஐயப்பனை நினச்சி வழிபடுங்க. இதுதான் முக்கியமானது. உங்கள் மனசில் விரும்புகிறவங்களையே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்ரீராம பகவானை பிரார்த்திங்க. கண்டிப்பாக நீங்கள் விருப்பப்பட்டவங்களையே நீங்கள் மனம் முடிப்பீங்க. தடைகள் விலகி வெற்றி சேர முழு முதற் கடவுளான விநாயகர பெருமானை நினச்சி வழிபடுங்க. அடுத்தது, மங்களகரமான வாழ்க்கை அமைய அம்பிகை தாயாரை நினச்சி வழிபடுங்க. இப்படி ஒவ்வொரு கிழமை, ஒவ்வொரு திதி, ஒவ்வொரு நட்சத்திரம், ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பலன் இருக்க மாதிரி ஒரு தெய்வத்திற்கும் ஒரு பலன் இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்